ஆடி 1 சேலத்துக்கான சிறப்பு. ஆடி பண்டிகை அப்படின்னாவே ஆடி 1ல் சேலம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் இந்த தேங்காய் சுடுதலை வெறும் விமர்சையாக கொண்டாடுறாங்க. இந்த தேங்காய் சுடுதல் ஏன் இங்கே மட்டும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா, இந்த காவிரி நீர் பாயிற இந்த இடங்கள் எல்லாமே இந்த தேங்காய் சுடுதல் வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க. மற்ற மாவட்டங்களுக்கு இதை பின்பற்றணும்னு ஆசைப்பட்றேன். இந்த தேங்காய் எடுத்து தேய்ச்சி அந்த தேங்காய் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே நெல், பருப்பு, இந்த வகைகள் தானியங்கள்லாம் போட்டு தேங்காய் தண்ணியை ஊற்றி அந்த அழிஞ்சான் குச்சின்னு சொல்லுவாங்க, அந்த குச்சை வச்சு தட்டி அதை சுட்டு அதை கொண்டு போய் விநாயகர் தலையில் 3 தடவை கொட்டி அதை படைத்து அதில் உள்ள தேங்காய் எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. உள்ளபடி நல்லாயிருக்கும். தேங்காய் சுடுதல் என்பது மிக சிறப்பான ஒரு பண்டிகை. அது சேலம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. நாங்களும் அவர்களை அந்த வகையில் கொண்டாடணுன்றதுக்காக இன்றைக்கி 250 முதியவர்கள் நமது தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களோடு இணைந்து இந்த தேங்காய் சுடுதல் சிறப்பாக இன்னைக்கு கொண்டாடி மகிழ்ந்தோம். அந்த வகையில் எனக்கு மிக மகிழ்ச்சி. நன்றி. நான் ரெகுலராகவே ஆடி 1ல் பிறந்தேன் அப்படின்றதுனால ஆடி 1 பிறந்த நாளை ஒட்டி ரெகுலராகவே இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே தொடர்ந்து நான் பிறந்த காலத்தில் இருந்தே தேங்காய் சுடுறத எங்கள் அம்மாலாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதை நான் பின்பற்றி வரதுனால எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அன்னதான ஏழைகள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதியோர்கள்லாம் நிறைய பேர் காலை உணவு சாப்பிடாம இருந்திருக்காங்க. தளபதி அவர்கள் காலை சிற்றுண்டி குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நாம் முதியோர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த முதியோர்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். அது நாளடைவில் அது மக்கள் ஆதரவோடு மிக நல்ல முறையில் இன்றைக்கி 154 தொடர்ந்து ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் தொடர்ந்து பயணிக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு வருடம் முழுதும் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனை பின்னிட்டு நான் இருக்கும் வரை இந்த அன்னதானத்தை தொடர்வேன் என இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். தெய்வலிங்கம் தெய்வ அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பித்து தெய்வ அறக்கட்டளை சார்பாக இந்த அன்னதானத்தை தொடங்கியிருக்கோம். முதியோர்கள் தினமும் பயன்படுறாங்க. அந்த வகையில் நன்றி.